بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அளவற்ற அருளாளனும் நிகழ்த்த அன்புடையுமாகிய எல்லாம் அல்ல ஏக இறைவனின் இனிய திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். கணிதத்திற்குரிய எல்லாமல் அல்லாஹின் நல்லடியார்களே, எல்லாமல் அல்லாஹ்வின் பேரருளால் அவனுடைய மாபெரும் கருணையினால் புனிதம் நிறைந்த இந்த ரமலானுடைய மாதத்தில் இறை மன்னிப்பையும் இறை பொருத்தத்தையும் நாளை மறுமையில் சொர்க்கத்தையும் பெற வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு நாம் தொடர்ச்சியாக குர்ஆனும் நாமும் என்ற தலைப்பின் கீழ் மார்க்க சொற்பொழிவை கேட்டு வருகின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த திருமறை குர்ஆனை மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக இறைவன் வழங்கியிருக்கின்றான். எனவே அப்படிப்பட்ட அந்த குர்ஆனை நாம் படிக்க வேண்டும், ஓத வேண்டும், அதன்படி அமல் செய்ய வேண்டும். நம்முடைய உலகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதனும் குர்ஆனுடைய நெருக்கத்தோடு இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த திருமறை குர்ஆனை அருளியதின் நோக்கம் மனிதர்கள் நேர்வழி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனித மிகுந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் குர்ஆனும் நாம் என்ற தலைவி பார்த்து வருகிறோம். எனவே இன்றைய தினம் குர்ஆன் அருளப்பட்ட நோக்கம் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த திருமறை குர்ஆனை மனிதர்களுக்கு எதற்காக இறக்கியிருக்கின்றார்? இந்த குர்ஆனுடைய அருளப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? இந்த குர்ஆன் என்ன நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். அன்பிற்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த குர்ஆனை மனிதர்களுக்கு வழங்கியது நோக்கம், அருளியது நோக்கமே மனிதர்கள் நேர் வழி பெற வேண்டும் என்பதற்காக. மனிதர்கள் அனைவர்களுமே படைத்த இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, படைத்தவனுடைய கடமைகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, படைத்தவனுடைய கடமைக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹு தஆலா இந்த திருமறை குர்ஆனை நேர்வழி காட்டுவதற்கு, ஹிதாயத்தை கொடுப்பதற்காக கொடுத்து வழங்கியிருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த புனித மிகுந்த ரமலானுடைய மாதத்தில் இறக்கின்றானே, அந்த இறைவசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். சூரத்துல் பக்கரா 2வது சூராவினுடைய 185வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த புனித மிகுந்த ரமலானுடைய மாதத்தில் தான் அல்லாஹ் தஆலா இந்த திருமறை குர்ஆனை அருளியிருக்கிறான். எதற்காக அருளியிருக்கிறான்? ஹுதல் லின்னாஸ், மனிதர்களுக்கு நேர் வழி காட்டுவதற்காக. மனிதர்கள் அனைவர்களுமே சரியான பாதையிலே நோக்கி செல்ல வேண்டும், சரியான பாதையிலே வாழ வேண்டும், சரியான மார்க்க அடிப்படையிலே வாழ்ந்து வாழ்க்கை நடத்த வேண்டும். இம்மையுடைய வாழ்க்கையில் சரியான முறையில் நடந்தால்தான் நாளை மறுமையுடைய வாழ்க்கையிலே வெற்றி பெற முடியும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு திருமறை குர்ஆனை நேர் வழி காட்டுவதற்காக இறக்கியிருக்கிறான் என்று ரப்புல் ஆலமீன் குறிப்பிட்டு காட்டுகிறான். பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான், நேர்வழி இதுதான் என்பதை தெளிவுபடுத்துகின்றான். இதுதான் உண்மையானது, இது பொய்யானது என்று இரண்டையும் பிரித்தறிவிக்கக்கூடிய செய்தியை அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனின் மூலமாக அருளியிருக்கிறார். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த திருமறை குர்ஆனை மனிதர்களுக்கு வழங்கியிருப்பதின் நோக்கம் நேர் வழி பெறுவதற்காக, படைத்தவனை அறிந்து கொள்வதற்காக, படைத்தவன் அருளிய அந்த பாதையை விளங்கிக் கொள்வதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா இந்த திருமறை குர்ஆனை அருளியிருக்கிறான் என்பதை திருமறை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சூரத்துல் இஸ்ரா 17வது சூராவின் 9வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், இன்ன ஹாதல் குர்ஆன யஹ்தி லில்லதி ஹிய அக்வம், நிச்சயமாக இந்த குர்ஆன் நேர்வழி சத்திய பாதையை காட்டக்கூடியதாக இருக்கிறது. இந்த இறைவசம் இருக்கிறது, நிச்சயமாக இது நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கிறது, சத்திய பாதையை காட்டக்கூடியதாக இருக்கிறது, நமக்கு வெற்றிய பாதையை அது அறிவிக்கக்கூடியதாக இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். அப்போ இந்த குர்ஆன் நமக்கு ஹிதாயத்தை காட்டுகிறது, நேர் வழியை காட்டுகிறது. எனவே அந்த குர்ஆன் அருளப்பட்டது நோக்கம் மனிதர்கள் சரியான பாதையை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதற்காகத்தான், ஹிதாயத்தை கொடுப்பதற்கு, நேர்வழி காட்டுவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த குர்ஆனை அருளியிருக்கிறான். மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குறிப்பிடுகிறான், சூரா இப்ராஹிமுடைய முதல் வசனத்திலேயே
கிதாபுன் அன்சல்னாஹு இலைக்க லிதுக்ரிஜன் நாஸ மின ஸுலுமாத்தி இலன்-நூர். இந்த இறைவேதம் உமக்கு அருளப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? எதற்காக அல்லாஹ் இறக்கினான்? லிதுக்ரிஜன் நாஸ மின ஸுலுமாத்தி இலன்-நூர். மனிதர்களை இருளிலிருந்து, அறியாமையிலிருந்து, பாவத்திலிருந்து வெளிச்சத்தின்பால் கொண்டு வருவதற்காக, சத்திய பாதையின்பால் கொண்டு வருவதற்காக, நேரான பாதையின்பால் கொண்டு வருவதற்காக, வெளிமயமான இந்த ஒளிமயமான இந்த மார்க்கத்தின்பால் வர வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இறைவேதத்தை அருள் இருக்கிறான் என்று ரப்புல் ஆலமீன் தெளிவாக குரானில் அல்லாஹ் பல இடத்திலே திருமறை குரான் அருளப்பட்டதனுடைய நோக்கத்தை மனிதர்களை நன்மையின்பால் வர வைக்க வேண்டும், சத்தியத்தின்பால் வர வேண்டும், நேர்வழி பெற வேண்டும், இதாயத்திற்கு வர வேண்டும், அல்லாஹ் காட்டிய வழியை பின்பற்ற வேண்டும். இப்படியெல்லாம் அல்லாஹ் தஆலா நோக்கத்தை தெளிவாக குறிப்பிடுகிறார். எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன் கொடுத்ததின் நோக்கம் மனிதர்கள் நேர் வழி பெற வேண்டும், இறைவனின் பக்கம் திரும்ப வேண்டும், இறை கடமைகளின் பக்கம் திரும்ப வேண்டும், அந்த இறைவேதத்தினுடைய அடிப்படையிலே வாழ வேண்டும் என்பதற்காக தான் குர்ஆனை அல்லாஹ் இருக்கிறான். மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். 3வது சூராவினுடைய 138வது ஹாதா பயானுல் லின்னாஸ் ஹுதா வ மௌஇதத்துல் லில் முத்தகீன். ஹாதா பயானுல் லின்னாஸ், நிச்சயமாக இந்த குர்ஆன் இருக்கிறது, இது மனிதர்களுக்கு விளக்கம் அளிக்கக்கூடியதாக இருக்கிறது, விளக்கமாக இருக்கிறது, தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஹுதா வ மௌஇதத்துல் லில் முத்தகீன், இறையச்சம் உடையவர்களுக்கு இதாயத்தை காட்டக்கூடியதாக இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இறைவசனம் சொல்கிறான், ஹாதா பயானுல் லின்னாஸ், மனிதர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தெளிவு விளக்கமாக இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் பக்ராவுடைய ஆரம்பத்திலே சொல்கிறான், அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். இந்த இறைவேதம் இருக்கிறது, இது அல்லாஹ்வுடைய வேதம், கிதாப் குர்ஆன், எந்த விதமான சந்தேகமும் இல்லை, இது இறையச்சம் உடையவர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். இப்படியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே பல இடங்களிலே இந்த குர்ஆன் அருளப்பட்டதின் நோக்கம் மனிதர்கள் நேர்வழி பெற வேண்டும், சரியான பாதையை நோக்கி பயணிக்க வேண்டும், பாவமான காரியை விட்டு விலகிவிட வேண்டும், நேரிய பாதையை காட்டுவதற்காகத்தான் குர்ஆனை அல்லாஹ் அருள் இருக்கிறான். எனவே அந்த குர்ஆனில் தான் அல்லாஹ் தஆலா நம்ம துன்யாவுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், மறுமையுடைய வாழ்க்கைக்காக நாம் பாடுபட வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறான். மனிதர்கள் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டது நோக்கம் என்ன என்பதையும் அல்லாஹ் தஆலா இந்த இறைவசனத்தின் இந்த திருமறை குர்ஆனின் மூலமாகத்தான் தெளிவுபடுத்துகிறான். அல்லாஹ் தஆலா சூரா ஸாரியாத்திலே சொல்கிறான், வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன். மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் நாம் ஏன் இந்த உலகத்திலே படைத்திருக்கிறோம் என்றால், படைத்த அல்லாஹ் ஒருவனாகி அவனை மட்டும் வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். இப்போ குர்ஆன் நமக்கு எடுத்துரைக்கிறது, குர்ஆன் நமக்கு தெளிவுபடுத்துகிறது, மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலா குர்ஆனின் மூலமாக தெளிவுபடுத்துகிறான். இந்த உலகத்தில் மனிதர்களை படைத்திருப்பது படைத்தவனை மட்டும் வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான், படைத்தவனுடைய கட்டளை கட்டுப்பட வேண்டும் என்பதற்காகத்தான், முழு வணக்கங்களையும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களை படைத்திருக்கிறான் என்று ரப்புல் ஆலமீன் தெளிவாக குறிப்பிடுகிறான். அந்த திருமறை குர்ஆனுடைய உயர்விய நோக்கம் என்ன? மனிதன் இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும், மனிதர்கள் அனைவருமே படைத்த அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆழமான செய்தியை குர்ஆன் நமக்கு எடுத்துரைக்கிறது. அந்த வணக்கத்தினுடைய வழிகாட்டுதலை அல்லாஹ் தஆலா நமக்கு தெளிவாக குறிப்பிட்டு காட்டுகிறான். இபாதத்தினுடைய அடிப்படையான விஷயங்கள், தொழுகையை அல்லாஹ் தஆலா அந்த இபாதத்தை கடமையாக ஆக்கியிருக்க, ஈமான் கொண்டவர்கள் மீது அல்லாஹ் தஆலா தொழுகையை கடமையாக ஆக்கியிருக்கின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்து ஸுமர் 29வது சூராவிலே 45வது வசனத்தில் சொல்றான், வஅகீமிஸ் ஸலாத்த இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபாஹிஷாய் வல் முன்கர் வலதிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான், வஅகீமிஸ் ஸலாத், நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள், இன்ன ஸலாத், இந்த தொழுகை இருக்கிறது, தன்ஹா அனில் ஃபாஹிஷாய் வல் முன்கர், மானக்கேடானவற்றையும் தீமையான காரியம் விட்டு தடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இறைவனை செய்ய வேண்டிய அந்த கடமையாக இந்த தொழுகை இருக்கிறது. நிச்சயமாக தொழுகையை நிலைநாட்டும்படி அல்லாஹ் தஆலா கட்டளை பிறப்பிக்கின்றான், தொழ வேண்டும் என்று வலியுறுத்துகிறான். அதே நேரத்தில் இந்த தொழுகை இருக்கிறது, இது மனிதர்களை மானக்கேடான காரியங்களை விட்டும் தீமையை விட்டும் தடுக்கக்கூடியதாக இருக்கிறது. வலதிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன். அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய, திக்ர் செய்யக்கூடிய விஷயம் இருக்கிறது, அது மிகப்பெரிய விஷயம் என்றால் அல்லாஹ்வினுடைய நினைவோடு இருப்பது என்று மிகப்பெரிய விஷயம். எனவே வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன், நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அல்லாஹ் தஆலா பார்க்கக்கூடியவனாக கவனிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்று ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். எனவே மனிதர்கள் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டது நோக்கம் என்ன என்பதை இந்த குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். மனிதர்கள் இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களை படைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். எனவே அந்த வணக்கத்தினுடைய வழிகாட்டுதல் தான் நம்ம மீது
ஈமானியர்கள் மீது அல்லாஹ் தஆலா தொழுகையை கடமையாக ஆக்கியிருக்கிறான். எனவே அந்த தொழுகையின் மூலமாக மனிதர்களை மானக்கேடான விஷயம், தீமையான விஷயம், பாவமான காரியங்களை விட்டு தடுக்கக்கூடியதாக அது இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி, அதே நேரத்தில் அல்லாஹ்வை நாம் நினைவு செய்யக்கூடியவர்களாக, திக்ர் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இது மிகப்பெரிய ஒரு இபாதத்தினுடைய முக்கியமான அம்சம் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு நினைவூட்டுகின்றான். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்போ குர்ஆன் அருளப்பட்டதினுடைய நோக்கம் மனிதர்களை நேரான பாதையினால் கொண்டு செல்ல வேண்டும். இறைவனுக்கு அடிபணிந்த வாழ்க்கையாக இருக்க வேண்டும். இறைவனுக்கு கட்டுப்பட்ட வாழ்க்கையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வாழ்ந்த ஒவ்வொரு நபி தோழர்களும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்பார்கள், இறைவனுடைய பொருத்தத்தை பெறுவதற்கான அமல்கள் என்ன, இறைவனுடைய திரு பொருத்தத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வழிமுறையை அவனை எப்படி இபாதத் செய்வது என்பதை பற்றிலாம் கேட்பார்கள். ஒரு முறை ஒரு நபி தோழர் அல்லாஹ்வுடைய தூதரை கேட்கிறான், அக்பிர்னி அமலி யதுகில் ஜன்னா வ இபாதினி அனின் நார். அல்லாஹ்வுடைய தூதர்களை, எனக்கு ஒரு அமலை சொல்லுங்கள், ஒரு இபாதத்தை சொல்லுங்கள், அதை நான் செய்தால் அல்லாஹ்வுடைய நெருக்கம் எனக்கு கிடைக்க வேண்டும், சொர்க்கத்தினுடைய நெருக்கம் கிடைக்க வேண்டும், நரகத்தை விட்டு நான் தூரமாக்கப்பட வேண்டும் என்று கேட்கிறார்கள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஅபுதுல்லாஹ் வலா துஷ்ரிக் பிஹி ஷைஆ, நீங்கள் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்குங்கள், அவனுக்கு எந்த ஒன்றை இணை கற்பிக்காதீர்கள், தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜக்காத்தை கொடுங்கள், உறவினரை பேணி வாழ்ந்துகள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே இபாதத்தினுடைய வழிகாட்டுதலை நமக்கு எடுத்துரைக்கிறார்கள். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்போ குர்ஆன் அருளப்பட்டதனுடைய நோக்கமே மனிதன் நேர் வழி பெற வேண்டும், சரியான பாதை நோக்கி பயணிக்க வேண்டும், பாவத்தை விட்டு விலகி நேரான ஹிதாயத்தின் பக்கம் நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் குர்ஆனை அல்லாஹ் தஆலா அருளியிருக்கிறான் சொல்கிறான். அதனுடைய நோக்கத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆனின் மூலமாக தான் மனிதன் ஏன் படைக்கப்பட்டிருக்கிறான் என்பதை தெளிவுபடுத்துகின்ற வகையில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மனிதர்கள் இறைவனை மட்டுமே தான் வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் படைத்திருக்கிறோம். அந்த வணக்கத்தினுடைய அடிப்படையான இலக்கு தான், மிக உயர்வான இபாதத்து தான் தொழுகை என்பதை அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுகிறான். இந்த தொழுகை என்பது மனிதனை தீமையிலிருந்து மானக்கேடான விஷயங்களை விட்டு தடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்றுதான் அல்லாஹ் தஆலா நமக்கு அந்த குர்ஆனின் மூலமாக நம்ம மீது இந்த புனித மிகுந்த ரமலானுடைய மாதத்தில் நோன்பை கடமையாக ஆக்கியிருக்கிறான் என்பதை அல்லாஹ் தஆலா அந்த இறையச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த இபாதத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். சூரத்துல் பக்ராவினுடைய 2வது சூராவின் 183வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்ட இறை அடியார்களே, உங்களுக்கு முன் சென்ற மக்கள் மீது எவ்வாறு நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதே போன்று உங்கள் மீது நோன்பு கடமையாக ஆக்கப்பட்டு இருக்கிறது. எதற்காக? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சமுடையவர்களாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான். அப்போ நோன்பை அல்லாஹ் தஆலா ரமலானுடைய மாதத்தில் நமக்கு இந்த நோன்பை கடமையாக்கியதனுடைய நோக்கம் என்ன? எதற்காக அல்லாஹ் கடமையாக்கினால் நாம் தக்வா உடையவர்களாக, இறையச்சமுடையவர்களாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன் அருளப்பட்டதின் நோக்கம் மனிதர்கள் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காகத்தான். அந்த நேர்வழி அடைவதற்கான வழிமுறைகளை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். ஈமான் கொண்டவர்கள் இபாதத்துகளாக இருக்கக்கூடிய தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். இதன் மூலமாக மனிதன் தீமையான மானக்கேடான காரியங்களை விட்டு விலகிக் கொள்ள வேண்டும். அதே போன்று நோன்பு நோக்கிறோம் என்று சொன்னால் இதன் மூலமாக இறையச்சத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டது என்பதை அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகிறார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்போ குர்ஆனை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திற்கு அருளப்பட்டதன் நோக்கமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவன் இதை வழங்கியிருக்கிறான் என்று சொன்னால் என்ன காரணம்? நாம் நேர் வழி பெற வேண்டும் என்பதற்காகத்தான், ஹிதாயத்தை அடைந்து கொள்ள வேண்டியதான். எனவே தான் இந்த ஹிதாயத்திற்காக வேண்டி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொழுகையிலே வக்திலே சூரத்துல் ஃபாத்திஹா நாம் ஓதுகிற மாதிரி அல்லாஹ் இடத்தில் அந்த ஹிதாயத்தை தான் கேட்கிறோம். இஹ்தினஸ் ஸிராத்துல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களுக்கு நீ நேரான வழியை காட்டுவாயாக, நேர் வழியின்பால் கொண்டு செல்வாயாக என்று அல்லாஹ் இடத்தில் நாம் கேட்கிறோம். கேட்கும்படி அல்லாஹ் வலியுறுத்துகிறான். எனவே தான் ஒவ்வொரு தொழுகையிலும் சூரத்துல் ஃபாத்திஹாவை நாம் ஓதுகிறோம். ஒவ்வொரு ரக்காயத்திலும் அல்லாஹ் இடத்தில் நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த புனித மிகுந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ்வுடைய வேதமாகிய திருமறை குர்ஆனை அருளியதின் நோக்கம் மனிதர்கள் அனைவர்களும் நேர் வழி பெற வேண்டும் என்பதற்காக, படைத்தவனை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக, படைத்தவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்பதற்காக, படைத்தவனுக்கு கீழ்ப்பணிந்து நடக்க வேண்டும் என்பதற்காக, மறுமையுடைய வாழ்க்கைக்காக இந்த மனிதன் வாழ வேண்டும் என்பதையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த குர்ஆனின் மூலமாக தெளிவுபடுத்துகிறான். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த குர்ஆனுடைய நெருக்கத்தை நாம் அதிகமாக ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். குர்ஆன் அருளப்பட்டதின் நோக்கம் நாம் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காகத்தான். எனவே அந்த குர்ஆனை நாம் போதும் பொழுது அல்லாஹ் தஆலா நேர்வழியினுடைய பாதையை வழிகாட்டுகிறான். அந்த வழியை நாம் பின்பற்ற வேண்டும். நேர்வழி நாம் பெற வேண்டும் என்றால் குர்ஆன் சொல்வதை பின்பற்ற வேண்டும்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை பின்பற்ற வேண்டும். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேர்வழி பெறுவதற்கு தரக்து ஃபீக்கும் அம்ரைனி லன் ததில்லு மா தமஸ்ஸக்து பிஹிமா கிதாபுல்லாஹ் வ சுன்னத்தி. ஒரு அடியார் நேர்வழி பெறுவதற்கான பாதையை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். உங்களிடத்தில் 2 விஷயங்களை விட்டுச் செல்கிறேன், அந்த 2 நீங்கள் பற்றி பிடிக்கும் காலம் எல்லாம் வழி தவறவே மாட்டீர்கள், நேர்வழியை அடைந்து விடுவீர்கள் என்று சொன்னார்கள். ஒன்று கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதமாகிய இந்த குர்ஆன். மற்றொன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதல் சுன்னத்து என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். நாம் ஹிதாயத்தில் இருக்க வேண்டும், நேர்வழியில் இருக்க வேண்டும் என்றால் குர்ஆன் சொல்வதை நாம் பின்பற்ற வேண்டும், நபி சொன்னதை பின்பற்ற வேண்டும். இதுதான் நேர்வழியைக்கான பாதை என்பதை நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உணர்த்தி காட்டுகிறான். எனவே குர்ஆன் அருளப்பட்டதனுடைய நோக்கம் மனிதர்கள் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக. எனவே இந்த புனித மிகுந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் குர்ஆனுடைய நெருக்கத்தை ஆக்கிக் கொள்வோம், குர்ஆன் சொல்வதை பின்பற்றுவோம், குர்ஆனை அன்றாட வாழ்க்கையிலே ஓதுவோம், குர்ஆன் அடிப்படையில் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம், குர்ஆன் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் பின்பற்றி நடப்போம். எந்த அளவிற்கு குர்ஆனோட நெருக்கமாக இருக்கிறோமோ அந்த குர்ஆன் நாளை மறுமையில் நமக்கு பரிந்துரை செய்யக்கூடியதாக இருக்கிறது. எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த புனித மிகுந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் தொடர்ச்சியாக இந்த பயானை கேட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமலானுக்கு பிறகு நாம் எப்பொழுதும் தினந்தோறும் குர்ஆனுடைய நெருக்கமுடையவர்களாக, குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக, குர்ஆனை பின்பற்றக்கூடியவர்களாக, குர்ஆனுடைய வார்த்தை கட்டுப்படக்கூடியவர்களாக, குர்ஆனை அன்றாட வீடுகளிலே நம்முடைய வாழ்நாளில் எங்கே சென்றாலும் நம்மளால் இயன்ற அளவிற்கு குர்ஆனை ஓதக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கி புரிவானாக. என் அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எதை நாம் கேட்டும் அதனுடைய அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வாழ்நாளில் அல்லாஹ்வுடைய குர்ஆன் ஆகிய வேதத்தை நெருக்கமாக்கிக் கொள்வோம், குர்ஆனை அன்றாட ஓதுவோம், வாழ்க்கையில் பின்பற்றும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதன் மூலமாக நமக்கு நேர்வழி தரக்கூடியவனாக இருக்கிறான். எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை கூறினானோ அதை பின்பற்றி நடக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.